அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சதுரகிரி மலை தான் பார்க்க போகிறோம். மேலே போய் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்த்துட்டு வருவோமா? நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன். இது செகண்ட் டைம் போனோம். பங்குனி அமாவாசைக்கு தான் போனோம். சனிக்கிழமை அமாவாசை வந்துச்சுல, அன்றைக்கி தான் போனோம். அன்றைக்கி தான் மலை ஏறணும். இதில் வந்து இவ்வளோ இடத்த கடந்து போய் தான் நம்ம வந்து சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மலையாக கடந்து மேலே போய் நம்ம சாமியை பார்க்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து கோயிலில் வந்து கட்டட வேலை நடக்க போகுது. அதனால் வந்து கீழே இருந்தே நம்மளுக்கு வந்து கல் கொடுத்து விட்றாங்க. அது வந்து ஜல்லிக்கல் தான், பையில் கட்டி நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப புண்ணியமும் வேறு. இந்த மாதிரி சாமிக்கு நம்ம தொண்டு செய்கிறது ரொம்பவே சந்தோஷம் வேறு. போக போக நிறைய கோவில் இருந்துச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் ஏறி போனால் அதெல்லாம் எடுக்கலை. இது வந்து வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு பகுதி தான். இருந்தாலும் ஐயனை காணணும் அப்படிங்கிற ஒரு இதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஏறி போயாச்சு. ஆனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல. நிறைய குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் போகிறாங்க. வயசானவங்க கூடலாம் போகும்போது இவங்களே போகும்போது நம்ம ஏன்டா போகக்கூடாது அப்படி தான் தோணும். நிறைய வீடியோஸ் நான் எடுக்கலை, அதனால் சாரி. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 5 மணி நேரமாக ஏறினோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மேலே ஏற ஏற மூச்சு திணறிட்டு. அதனால் இப்போ வந்து உள்ளே போய் ரொம்ப நேரம் லைனில் நின்று சாமி கும்பிட்டாச்சு. இதுதான் வந்து சுந்தர மகாலிங்கம். சாமி வந்து உள்ளே வந்து லிங்கம் வந்து கொஞ்சம் சாய்ந்த நிலையில் தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் அந்த ஒரு செகண்ட் சாமியை பார்த்தாலே போதும், நம்ம கஷ்டம்லாம் மறந்து போயிடும். நம்ம இவ்வளோ கால் வலிக்க ஏறி வந்தோமா அந்த மாதிரி தான் தோணும். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு சூப்பராக தரிசனம் கிடச்சிச்சு. அதுதான் வேறு லெவல்னு சொல்லலாம். இது வந்து கோயில் பின்னாடி தான் பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து நம்ம வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த மலைக்கு நடுவில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சுற்றி பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். மனசுக்குமே நிறைவாகவே இருந்துச்சு. அப்புறமா வந்து இது வந்து ஆனந்தவள்ளி அம்மன் இருக்காங்க ஆப்போசிட்லேயே சாமிக்கு பின் சைடில். அங்கேயும் போய் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சந்தன மகாலிங்கத்தை பார்க்க போகிறோம். இது வந்து சுந்தர மகாலிங்கம் முன்னாடி வந்து இந்த மாதிரி மணி இருக்குது, வேண்டுதல் மணி போல் இருக்குது, நிறையா இருந்துச்சு. இதுதான் முன்னாடி உள்ள மூலஸ்தானத்தோட முன் பேஜ் பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. அமாவாசைனாலும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இதான் வந்து நம்ம வந்து நுழைவாயில், சுந்தர மகாலிங்கத்தோட நுழைவாயில். அதுக்கு ஆப்போசிட்லேயே சந்தன மகாலிங்கத்தோட நுழைவாயில் இருக்கும். நல்ல கூட்டனே சொல்லலாம். வேறு லெவல் கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லடா, நம்ம மதம் இன்னும் இருக்குது, அழியலடா. இன்னும் எல்லோரும் மக்கள் இன்னும் நம்ம சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, இவ்வளோ மக்கள் வராங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா நிறைய என்னெல்லாமோ நடக்குது நாட்டில். அதுக்கு நம்ம இன்னும் நம்ம சாமியை நம்ம விடக்கூடாது, சாமியும் நம்மளை விடாது. இப்போ வந்து நம்ம வந்து சந்தன மகாலிங்கத்தை பார்க்க போகிறோம். அங்கேயும் நல்ல கூட்டம். போய் சூப்பராக தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே என்னென்னா பெரிய பட்டை ஒன்று போட்டு விடுவாங்க சந்தன மகாலிங்கத்தில். அது நல்லா இருந்துச்சு. அப்புறமா இது வந்து 2 சாமிக்கும் நடுவில் இந்த மரம் நிற்குது. சூப்பராக இருக்குது இந்த மரம். ஏதோ பேரிச்சம்பழம் போல் நான் நினச்சேன். என்ன மரம் தெரில. இது நம்ம ஊர் பக்கத்துலலாம் கோயில் திருவிழாக்கெல்லாம் கட்டுறாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது மலைக்கு மேலே தான் நிற்கும் போல் அந்த மரம். பேர் தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறமா நிறைய ஓடைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போகும்போதெல்லாம் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. இது வரும்போது எடுத்தது தான். பிலாவடி கருப்பசாமி கோயில். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்ட போகும்போது இந்த கருப்பசாமி கோயில் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு நிம்மதியே வரும். அப்பாடா இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்களா ரொம்பவே கடினமான பாறைகள்லாம் இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக போய் சூப்பராக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க.